அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஜீனா ஷஹாப்தீன் மன்சூர். குர்ஆனிய சிந்தனை ஜுஸு அம்ம தஃப்சீர் தொடர். சூரா அல் கௌசர். முன்னால் போன அத்தியாயம் குரேஷிகள் மீது அருள்கள் பல புரிந்துள்ள கஅபாவின் இரட்சனை வணங்குமாறு பணித்தது. எனினும் அரபிகள் தொழுகையிலும் அத்தோடு பிரதானமாக மிருகங்களை அறுத்து பலியிடலிலும் இணை வைத்தார்கள். அந்த கருத்து தொடர்ச்சியிலேயே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புரிந்த அருளை விலக்கிவிட்டு அந்த அரபு சமூகத்தினருக்கு மாற்றமாக இறைவனுக்காக வணங்கி அவனுக்காகவே பலியிடுமாறு கூறுகிறது. இது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஓரிரை கொள்கையில் நிலைக்குமாறு வலியுறுத்தும் பிரயோகமாகும். அடுத்து வரும் இறுதி வசனம் மேற்போன்ற வசனங்கள் பின்னணியை விளக்குவதாக அமைந்துள்ளது எனலாம். இன்ன ஷானிஅக ஹுவல் அபுத்தர், நிச்சயமாக உம்மீது கடும் வெறுப்பு கொண்டோனே சந்ததியற்றவனாவான். அல் அபுத்தர் என இங்கு பிரயோகிக்கப்பட்டுள்ள அரபு பதத்தினிடையே சந்ததியற்றவன் என மொழிபெயர்த்துள்ளோம். அபுத்தர் எனின் அடிப்படையில் அறுபட்டவன் என்று பொருள். ஆண் வாரிசுகள் இல்லாதோருக்கு இச்சொல்லை அரபு மொழியில் குறிப்பாக பாவிப்பார்கள். ஆண் வாரிசு இல்லாத போது தந்தை விட்டு சென்றவற்றை தொடர முடியாது போகிறது என்பது அவர்களது சமூக ஒழுங்கின் நிலையாகும். அந்நிலையில் குறிப்பிட்ட அந்நபரின் சந்ததியற்று போகிறது என அரபியல் கருதினார்கள். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆண் வாரிசுகள் மரணித்த போது இக்கருத்தை சொல்லி அவர்கள் இறை தூதருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார்கள். இதற்கு பதில் சொல்வதாகவே இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது. உண்மையில் தந்தையின் செயற்பாடுகளை தொடர முடியாதும் அவரது ஞாபகத்தை தொடர்ந்து வைத்துக் கொள்ள முடியாதும் போனது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடும் வெறுப்பு கொண்டோருக்கே அன்றி இறை தூதருக்கு அன்று என வசனம் உறுதிப்படுத்தி கூறுகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கடும் வெறுப்பு கொண்டோர் ஒன்று வரலாற்றில் தொடர்ந்து மிக மோசமாக இழிவுபடுத்தி பேசப்படுகிறார்கள், அல்லது அவர்களது பெயர்களும் வாழ்வும் முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு போய்விட்டன. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு நெடுகிலும் நினைவு கூறப்படுகிறார்கள். அவர்கள் முன்வைத்த கருத்துக்களும் சிந்தனைகளும் இன்று வரை வாழ்கின்றன, ஆராயப்படுகின்றன. எனவே அருந்து போனது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது எதிரிகளது ஞாபகமே ஆகும். முஹம்மது என்ற தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் மக்கள் நினைவில் வாழ்கிறார்கள். முஸ்லிம் அல்லாதோர் நிறைய பேரும் கூட அவர்களது வாழ்வை படிக்கிறார்கள், அது பற்றி எழுதுகிறார்கள், அந்த உன்னத வாழ்வை பார்த்து வியக்கிறார்கள் என்பதே உண்மையாகும். அல் குர்ஆன் இங்கே நிராகரிப்பாளர் அல்லது இறை தூதை ஏற்றுக்கொள்ளாதோர் என்ற பிரயோகங்களை விட்டுவிட்டு கடும் வெறுப்பு கொண்டோன் என்ற சொல்லை பாவித்துள்ளமை அவதானத்திற்குரியதாகும். இப்பின்னணியில் நோக்கும்போது இறை தூதை ஏற்றுக்கொள்ளாமை ஒரு புறம் இருக்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியும் கடும் வெறுப்புணர்வுமே இத்தகைய சாடல்களுக்கு காரணம் என புரிந்து கொள்ள முடிகிறது. அத்தியாயம் தந்த கருத்துக்களின் சுருக்கம். 1. எப்போதும் சீர்திருத்த களத்தில் நுழைவோர் கடும் எதிர்ப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகிறது. மாற்று கருத்து, கருத்து சுதந்திரம் என்பவற்றுக்கு அர்த்தமே புரியாத இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலப்பிரிவில் அந்த எதிர்ப்பு மிக பலம் வாய்ந்ததாகவே இருந்தது. இந்நிலையில் ஆறுதல் கூறுவதும் நிலைப்படுத்தலும் அச்சீர்திருத்தவாதிகளுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அந்த வகையில் 6 வகையில் அல் குர்ஆன் அதனை செய்தது. 1. எதிர்ப்பின் தவிர்க்க முடியாத நிலையை விளக்கி பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிக்குமாறு வேண்டல். 2. எதிர்ப்போர் மிக மோசமான விளைவுகளை சந்திப்பார்கள் என விவரித்தல். 3. எதிர்ப்போரின் விமர்சனங்களுக்கும் சாடல்களுக்கும் பதில் அளித்தல். 4. சீர்திருத்த பாதையில் உழைப்பவர் நிறைய வெகுமதிகளையும் நன்மைகளையும் பெறுவார் என வாக்குறுதி அளித்தல். 5. சீர்திருத்த முயற்சி வெற்றியடையும், அதன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என விவரித்தல். 6. இறை நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளுமாறு வேண்டல். இந்த அத்தியாயமும் இந்த வகையைச் சேர்ந்ததாகும். அல் குர்ஆனின் இத்தகைய மிக நுணுக்கமான அணுகுமுறையானது ஆழ்ந்த பயனை கொடுத்தது என்பதில் சந்தேகமில்லை. இது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்லாது அனைத்து சீர்திருத்தவாதிகளுக்கும் பொருந்தக்கூடியதாகும். 2. எதிர்ப்பின் உத்திகள் ஒவ்வொரு சமூகத்தின் ஒழுங்கிற்கேற்ப மாறுபடுகிறது. இங்கு அரபு சமூகத்தில் காணப்பட்ட ஆண் வாரிசுகளை மையப்படுத்திய குடும்ப கோத்திர ஒழுங்கு எதிர்ப்பின் உத்தியை தீர்மானித்ததை பார்க்கிறோம். ஆனால் அந்த எதிர்ப்புக்கு எப்பெருமானத்தையும் கொடுக்காத அல் குர்ஆன் சீர்திருத்த முயற்சிக்கு அந்த உத்தியின் பொருந்தாமையை இங்கு சுட்டிக்காட்டியுள்ளது. 3. இங்கு அல் குர்ஆன் குறிப்பிட்ட எதிர்ப்பை மையப்படுத்தி அதனை சுற்றி ஓடி தன் கருத்துக்களை முன்வைக்கவில்லை. அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பிள்ளை இல்லாமை என்ற குறையின் மீது கவனம் செலுத்தாது தம்மீது அருளப்பட்டுள்ள நன்மைகளை கவனத்திற்கொண்டு அதற்கு நன்றி செலுத்தலில் ஈடுபாடு காட்ட வேண்டும் என விவரித்து
எதிர்ப்பின் மீதான கவனத்தை அகற்றியுள்ளது. போதாமைக்கு எதிர்க்க பாவித்த அந்த சாடல் எதிரிகளுக்கே மிகவும் பொருந்துகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இது எதிர்ப்பு நிலைகளின் போதான எதிர்மறை சிந்தனையை தவிர்க்கும் மிக நுணுக்கமான அணுகுமுறையாகும். இத்துடன் சூரா அல் கௌசர் விளக்கம் முடிவடைந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த சூறாவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.